السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم. قال نبينا صلى الله عليه وسلم: لله 99 اسما. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் குர்சி என்ற வசனத்து மூலமாக தௌஹீதுடைய வெளிப்பாட்டை, ஏகத்துவத்தினுடைய வெளிப்பாட்டை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் மட்டுமே வணங்கப்படக்கூடிய தகுதி உள்ளவன், அவனை அன்றி உலகத்தில் வணங்கப்படுவதற்கோ வழிபாடு செய்வதற்கோ யாருக்கும் தகுதி இல்லை என்ற செய்தியை, என்ற தௌஹீதினுடைய அடிப்படை கலிமாவாகிய அந்த கலிமாவினுடைய யதார்த்தத்தை ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக மக்களுக்கு விளக்கி காமிக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய அந்த அழகிய திருநாமத்தில் ஒரு திருநாமம், ரெண்டு திருநாமம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் செய்திருக்கின்றான், இடம்பெற செய்திருக்கின்றான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வணங்குவதற்கு யாரும் தகுதி இல்லை, எவருக்கும் தகுதி இல்லை. ஹய்யுல் கய்யூம், அவன் உயிருள்ளவன், நித்திய ஜீவன், படைப்பினங்களை நிறைத்து நிர்ணயம் செய்யக்கூடியவன். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த தூக்கமோ ஒரு காலம் ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா குறைகளை விட்டும் தூய்மையானவன், எல்லா குறைகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பாற்பட்டவன் என்ற இன்னொரு செய்தியை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு சொல்லி காமிக்கின்றான். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த தூக்கமோ அவனுக்கு என்ன செய்யாது, ஏற்படவே ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்தான் என்று சொன்னால், அந்த குறை ரப்புல் ஆலமீன் இருந்தது என்று சொன்னால் எப்படி இருக்கும்? உலகம் இயங்குமா? படைப்பினங்கள் இயங்குமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொல்லுவதை காப்பாற்றுவானாக. லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சிறு தூக்கமோ ஆழ்ந்த தூக்கமோ என்றைக்குமே எப்பொழுதுமே ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அவருடைய கவுமுகள், கூட்டத்தார்கள், பனீ இஸ்ராயீல், மூஸாவே, உங்களுடைய ரப்பு அல்லாஹ் தூங்குவானா என்று கேட்டார்கள். உங்களுடைய ரப்பு அல்லாஹ் தூங்குவானா என்று கேட்டார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமித்தார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள சொல்லி காமித்தார்கள். பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அழைத்து சொல்லி காமிக்கின்றான், மூஸாவே, உன்னுடைய கூட்டத்தார்கள் உங்களிடத்தில் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் தூங்குவானா என்று கேட்கிறார்களா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காமித்தான், மூஸாவே, உங்களுடைய இரு கரங்களிலும் 2 கண்ணாடி கோலை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இரு கரங்களிலும் கண்ணாடி கோலை எடுத்துக்கொண்டு தூங்காமல் என்ன செய்ய நின்று வாங்க சொல்லிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூங்காமல் நீங்கள் நின்று பாருங்கள், நீங்கள் உறங்கவே கூடாது, நீங்கள் தூங்கவே கூடாது, அந்த கண்ணாடி கோலை பாதுகாத்துக் கொண்டே என்று சொல்லிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு தயாராகி 2 கரங்களிலும் 2 கண்ணாடி கோலை எடுத்துக்கொண்டு நிற்கின்றார்கள். இரவினுடைய 3 பகுதியை கழிந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு சிறு தூக்கம் ஏற்படுகின்றது. அவர்கள் கீழே எழுந்து முழங்கால பூமியை பட்டு விடுகின்றது. சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழித்துக் கொண்டு எழுந்து தன்னை உறுதிப்படுத்துகின்றார்கள். தன்னுடைய கரங்களை, தன்னுடைய கால்களை உறுதிப்படுத்துகின்றார்கள், நிற்கின்றார்கள்.
நேரம் செல்கின்றது. இறைவனுடைய இறுதி பகுதி வந்ததற்கு பின்னால் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு ஆழ்ந்த தூக்கம் ஏற்படுகின்றது. தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய 2 கண்ணாடி குவளைகளும் பூமியிலே கீழே விழுந்து சிதறி உடைந்து விடுகின்றது. அல்லாஹ் சொல்லி காமித்தான், மூசாவே உங்களுடைய கூட்டத்தார்கள் உங்களுடைய ரப்புக்கு தூக்கம் கேட்கிறார்களா, அல்லாஹ்வுக்கு தூக்கம் ஏற்படும் என்று கேட்கிறார்களா, நீங்கள் சொல்லி காமிங்கள் உங்களுடைய கூட்டத்தார்களுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூங்கினார் என்று சொன்னால் எப்படி மூசாவுடைய கரத்திலிருந்து கண்ணாடி கூடைகள் கீழே விழுந்து நாசமாகி போய்விட்டதோ அது மாதிரி ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூங்கிவிட்டார் என்று சொன்னால் வானம் இடிந்து நாசமாகி போய்விடும், பூமி நாசமாகும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தின் மூலமாக உலகத்தில் வாழக்கூடிய கியாமத் நாள் வரையில் வாழக்கூடிய இந்த கூட்டத்தார்களுக்கு, இந்த மக்களுக்கு, மனிதர்களுக்கு ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா குறைகளை விட்டு நீங்கியவன் என்பதை அழகாக சொல்லி காண்பித்தான் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய குறைகளை விட்டும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தவறுகளை விட்டும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தூய்மையானவன் என்ற செய்தியை இந்த ஆயத்தில் குர்சி உணர்த்துகின்றது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் வைத்திருக்கின்றான். இந்த ஆயத்தில் குர்சியை ஓதக்கூடியவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுகின்ற வரை என்ன செய்கின்றான், இரவில் ஒரு மனிதர் ஓதினார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவில் என்ன செய்கின்றான், அவர்களை எல்லாம் பாதுகாக்கின்றான். இதுவரை விடுகின்ற காலை பொழுது விடுகின்ற வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கின்றான். ஒரு மனிதர் பகலிலே அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்ற ஆயத்துல் குர்சியை ஓயா என்று சொன்னால் பகலில் இருந்து இரவு வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பாதுகாக்கின்றான். இதை விட்டு அவனுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளை விட்டு, அவனுக்கு ஏற்படக்கூடிய தவறுகளை விட்டு, அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விட்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பாதுகாக்கின்றான். இதன் மூலமாக இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிய காரணத்தினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுக்கின்றான். அந்த பாக்கியத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சி வைத்திருக்கின்ற மகத்துவத்தை, கண்ணியத்தை நாம் உணர்ந்து அந்த ஆயத்துல் குர்சியை நிரந்தரமாக ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.